வணக்கம் சினிமா வாசிகளே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜக். ஃபைனலி இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் காட்ஸில்லா எக்ஸ் காங் படம் பார்த்தாச்சு. படம் ஒர்த்தா இல்லையா, அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காட்ஸில்லா எக்ஸ் காங் நியூ எம்பையர் மான்ஸ்டர் வர்ஸோட 5வது படம். இந்த படம் காட்ஸில்லா வெர்சஸ் காங் படத்தோட டைரக்ட் சீக்வல் தான். நீங்க இந்த படம் பார்க்கணும்னா மற்ற மான்ஸ்டர் வர்ஸ் படங்களை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த காட்ஸில்லா வெர்சஸ் காங் படம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹாலோ எர்த்ல குடியேறின காங் அவரோட இனத்துல யாராவது மிச்சம் இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பூமிக்கு மேல சர்ஃபேஸ்ல காட்ஸில்லா ஏகப்பட்ட டைட்டன்ஸை போட்டு தள்ளிட்டு இருக்காரு. பவர்ஃபுல்லா மாறணும்னு ரேடியேஷன்ஸையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு வழியா காங்குமே அவரோட இனத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அங்கதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட். அந்த காங் இனத்தோட தலைவன் ஹாலோ எர்த் சர்ஃபேஸ்னு ரெண்டையும் ஆள நினைக்கிறான். அதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரையுமே அவன் கைவசம் வச்சிருக்கான். இந்த ஸ்கார் கிங் கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த டைட்டன் யாரு? ஃபைனலா காட்ஸில்லாவும் காங்கும் சேர்ந்து இந்த ஸ்கார் கிங்க போட்டு தள்ளி இந்த பூமியை காப்பாத்தினாங்களா இல்லையாங்கதான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது காங் தான். இந்த படத்தோட டைட்டில் வேணா காட்ஸில்லா எக்ஸ் காங்கா இருக்கலாம். ஆனா இந்த படத்தோட ஹீரோ முழுக்க முழுக்க நம்ம காங் தான். இது காட்ஸில்லா ஃபேன்ஸுக்கு வேணா கலக்கமா இருக்கலாம். ஆனா காங் ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். ஹாலோ எர்த்ல தன்னோட இனம் இருக்கா இல்லையான்னு அதை தேடி போய் பரிதவிக்கிறது. ஃபைனலா அவங்களோட இனத்தை பார்த்ததுமே தனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு, நான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்படுறது. தன்னோட இனத்தை சேர்ந்தவனே இந்த பூமியை அழிக்க பாக்குறான்னு அவனுக்கு எதிராகவே திரும்புறது. ஜியாக்கும் காங்குக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் ஃபைனலா தன்னோட பரம்பரை எதிரி காட்ஸில்லா கூட கை கோர்த்து ஸ்கார் கிங்க போட்டு தள்ளுறதுக்காக கிளம்புறதுன்னு படம் ஃபுல்லாவே தரமான செய்கையை பண்ணிருக்கு. இதெல்லாம் விட ஒரு படி மேல காங் இந்த படத்துல பேசுதுங்க. அதெல்லாம் பாக்குறப்ப பயங்கரமா இருந்துச்சு. என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூட பேசாது, காங் இனத்துல இருப்பாங்களா அவங்க கூடயே பேசும். அவங்க லாங்குவேஜ்ல அது என்ன சொல்ல வர்றாங்கிறது தெளிவாவே நம்மளுக்கு புரிஞ்சு. ஓவராலாவே இந்த படம் முழுக்கவே நம்ம காங்கா போக்கஸ் பண்ணி தான் போயிருக்கு. அனாதை இருந்த காங்குக்கு ஒரு குடும்பம் கிடைச்சு அந்த குடும்பத்துக்கு இவர்தான் கிங்காவும் மாறுறாரு. ஏப்பா இப்படி சொல்றியா? அப்ப காட்ஸில்லாக்கு இந்த படத்துல என்னதாப்பா வேலைன்னு கேட்டீங்கன்னா, காட்ஸில்லா சில சீக்வன்ஸ்ல மட்டும்தான் வருது. அந்த வர்ற சீக்வன்ஸ் எல்லாமே தாறு மாறா இருக்கு. அப்படியே அது வர்ற எல்லா சீனுமே அப்படியே பிளாஸ்ட் ஆகுதுங்க. தியேட்டரே பிளாஸ்ட் ஆகுற அளவுக்கு தான் அந்த சீன்ஸ் எல்லாமே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பூமிக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதுல இருந்து பூமியை எப்படி காப்பாற்றணும், அதுக்கு எப்படி தான் தயாராகணுங்கிறத ரொம்பவே சூப்பரா காட்ஸில்லா இந்த படத்துல பண்ணிருக்கு. இந்த 2 டைட்டனை தவிர்த்து 3ஆவதா ஒரு டைட்டன் இந்த படத்துல ஸ்கோர் பண்ணிச்சுன்னா அது நம்ம சூக்கோ தான். மினிகாங் இந்த படத்துல தாறுமாறான பர்ஃபார்மன்ஸை பண்ணிருக்கு. காங்க தன்னோட வலையில சிக்க வைக்கிறதுக்காக சூக்கோ பண்ற நரித்தனம், ஸ்கார் கிங் மேல சூக்கோக்கு இருக்கு அந்த பயம். ஃபைனலா காங் நம்மளை காப்பாத்தான் வந்திருக்கான், இவன் நம்மால்னு காங்குக்காக சூக்கோ ஹெல்ப் பண்றதுன்னு கியூட்டான பர்ஃபார்மன்ஸை சூப்பரா பண்ணிருந்துச்சு. இதை தவிர இந்த படத்துல வந்த ஹியூமன்ஸ் கேரக்டர் ஜியா, ரெபாக்கா, டிராப்பர், பெர்னி இவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல காட்ஸில்லா காங்க தாண்டி இன்னொரு ஹீரோனா ஹியூமன்ஸ்ல அது நம்ம டிராப்பர் தான். அவரோட கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஜியாக்கு எந்த அளவுக்கு காட்ஸில்லா வெர்சஸ் காங் படத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அதே அளவுக்கு இந்த படத்துலயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் சும்மா தாறுமாறா தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர ஸ்பீடா ஹரி படம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த படம் டெக்னிக்கல் வைஸாவும் பயங்கர ஸ்ட்ராங்கான படம். விசுவல்ஸ்லாம் சொல்லவே தேவை கிடையாது. ஒரு மான்ஸ்டர் படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்காவே இருந்துச்சு. அதுவும் நம்ம காங் வர சீன்ஸை விட நம்ம காட்ஸில்லா வர எல்லா சீன்ஸ்லயுமே பயங்கரமா இருந்துச்சு விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. இதை தவிர்த்து மியூசிக்னு பார்த்தா ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஆனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே செம்மையா தான் பண்ணியிருந்தாங்க. காட்ஸில்லா காங்னு எல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே செம்மையா இருந்துச்சு. மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பார்த்தரலாம். இந்த படத்தோட முக்கியமான நெகட்டிவ்னா அது ரைட்டிங் தான். நம்ம காங்குக்கு தரமான ரைட்டிங் பண்ணிருப்பாங்க, கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படத்தோட வில்லன் ஸ்கார் கிங், சீமோ இவங்க 2 பேருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் சுத்தமா கிடையாது. நம்ம தமிழ் படம் மாதிரி தான் வில்லன் அப்படி இப்படின்னு பில்டப் மட்டும் கொடுப்பாங்க. ஆனா ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல கோட்டை விட்டுட்டாங்க. ஸ்கார் கிங்குக்கு பயங்கரமான பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு டைட்டன், ஒரு ஆன்சன் டைட்டன், இதனாலதான் கிரேட் டைட்டன் வரைய வந்துச்சுன்னு. ஆனா நம்ம காங்கும் ஸ்கார் கிங்கும் ஃபர்ஸ்ட் போற ஃபைட்லயே ஈஸியாவே ஸ்கார் கிங்க காங் டிஃபீட் பண்ணிரும். இதுக்கப்புறம் சீமோவை எழுப்பி தான் காங்க ஓட விடுவாரு. இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் ஏத்துக்காத மாதிரி இருந்துச்சு.
ஏன்னா காங்கை விட ரொம்பவே ஏன்ஷியன்டான மிருகம், பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் காங்கை விட இதுக்கு தான் அதிகம். ஆனா அது அசால்ட்டாவே நம்ம காங் கிட்ட டிஃபீட் ஆயிருது. சரி, நம்ம ஸ்கார்கிங் தான் இப்படி சீமோக்காவது கொஞ்சம் நல்லா காட்டுவாங்கன்னு பார்த்தா சீமோவுமே வர்ற சீக்வன்ஸ் ரொம்பவே கம்மி தான். அந்த சீக்வன்ஸ்ல சீமோவை எந்த இடத்துலயுமே கெத்தா காட்டல. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்ம காங்கோட கையை ஃப்ரீஸ் பண்றதை மட்டும் தான் கெத்தா காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாவே காட்ஸிலாவும் காங்கும் சேர்ந்து சீமோவை டிஃபீட் பண்ணிடுவாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லடா. லிட்டரலா இவனுங்க சீமோவோட பொட்டன்சியல் ஸ்கார்கிங்கோட பொட்டன்சியல் இந்த படத்துல காட்டவே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. சரி, இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் சுத்தமா இல்ல, ஃபைட்டிங் சீக்வன்ஸாவது சூப்பரா இருக்குன்னு பார்த்தா அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ப்ரீவியஸா ரிலீஸ் ஆன காட்ஸிலா வெர்சஸ் காங்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. இனிஷியலா காட்ஸிலா ஒரு 2 டைட்டன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த சீக்வன்ஸுமே நல்லாவே காட்ட கிடையாது, சும்மா பாஸ் பண்ணி போயிடுறாங்க. சரி, அதுதான் அப்படின்னு பார்த்தா முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸ் அந்த ஃபைனல் பேட்டிங்கை பார்த்தாமே அதுவுமே மொக்கையாதான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் படத்துல காட்ஸிலாக்கும் மெக்கா காட்ஸிலாக்கும் இருக்க அந்த ஃபைட்டு பயங்கர இன்டென்ஸா இருக்கும், ஸ்டைலே சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த ஸ்டைலுங்கிறது சுத்தமா இல்ல. இந்த டைட்டன்ஸ் பேட்டில்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபைட்டிங் ஸ்டைலை சூப்பரா பண்ணியிருந்தா படம் இன்னும் தரமா இருந்திருக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் காங்கோட ஃபேமிலி தேடி போறது, காங்குக்கு பல்லு மாத்துறது, ஈவி மக்களோட கலாச்சாரமும் கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் பயங்கர தீயா போயிருக்கும். படம் வெறும் 2 மணி நேரம் தான். படத்தை இன்னும் ஒரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்ஸ்ல டைட்டன்ஸ் கூட சண்டை போடல அந்த சீக்வன்ஸை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சீமோ ஸ்கார்கிங்கோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை நல்லா தரமா கொடுத்திருந்தா படம் இன்னும் செம்மையா போயிருந்திருக்கும். இதையெல்லாம் விடுப்பா, படம் எப்படிப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல பயங்கர தரமா கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படத்தோட விசுவல்ஸ்லாம் அந்த மாதிரி. இந்த படத்துக்கு வெற்றி பேச்சோட ரேட்டிங் 3.25 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. காட்ஸிலா எக்ஸ் காங் படம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.